வெல்கம் டு விஜே டியூட்ஸ். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நாமக்கல் சந்தை நிலவரங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள எல்லாத்தையும் லைக் பண்ண சொல்லுங்க. வீடியோ எல்லாருமே மறக்காம வந்து ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாமக்கல்ல என்னென்னலாம் புதுசா வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்தியும் நம்ம வந்து சின்ன சின்னதா வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளது பிளாக்கி கிரேசி எடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுக்கும் மறக்காம உங்களோட ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட சந்தை நிலவரங்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு சந்தை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, தக்காளி கிலோ 50 ரூபா ரேட்டா இருக்குங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கும்போது அதை 30 ரூபா ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்காய ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 43 ரூபா டு 47 ரூபா 45 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஆனா நம்ம சந்தை நிலவரங்கள் மக்கள் வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 70 டு 80 ரேட்டா இருக்குது. இன்னைக்கு வெண்டை பாத்தீங்க அப்படின்னா கிலோ வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்குதுங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபா ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. இதே கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளே வந்து நேரடியா வந்து உழவர் சந்தையில வந்து கொள்முதல் பண்றதுனால கட்டு 10 ரூபா டு 5 ரூபா அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன சிறு சிறு விவசாயிகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறமேட்டு பொடலங்காய், அவரைக்காய் அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 20 ரூபா தட்டு 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலா எடுத்து ஹோல்சேல்ல வந்து பிரிச்சு அதுல வந்து அவங்களுக்கு லாபம் பார்க்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்டா எதை பத்தி மெயினா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வெங்காய ரேட்டு பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்குதான் அது வந்து ரொம்ப நம்ம நாமக்கல் சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான சாகுபடி ஏரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் தாங்க. விவசாயிகளோட கஷ்டங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொள்முதல் ரேட்டு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 50 ரூபா போற ரேட்டுக்கு இல்லாம குறைவா தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்கும்போது எப்படி 80 ரூபா 70 ரூபா ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள் அந்த மாதிரிதாங்க வந்து பாக்குறாங்க. இதுல வந்து டைரக்டியா நம்ம வந்து கொள்முதல் பண்ணாதனால இது வந்து அதிகப்படியா விவசாயிகளுக்கு தாங்க பாதிப்பா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40 ரூபா 43 ரூபா தாங்க சந்தையில இருந்து எடுக்கப்படுது. வெங்காயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலை தூரத்துல இருந்து விவசாயிகள் வந்து கொண்டுட்டு வந்து தராங்க. அதுல வந்து கொண்டு வந்து தரதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 43 ரூபா 40 ரூபா 45 47 அப்படின்னாங்க மேக்சிமம் பேசப்படுது. மேக்சிமம் அன்னைக்கு வந்து சந்தையில என்ன வந்து வெங்காயங்கள் அதிகம் வருதா கம்மியா வருதா அப்படிங்கிற பார்த்தா ரேட் வந்து பிக்ஸ் செய்யப்படுது. விற்பனையாளர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து சந்தையில வந்து விற்பனையை செய்யறாங்க. இந்த மாதிரி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா போய் இதுலயே எடுப்பாங்க பாத்தீங்களா. இப்ப வந்து தோட்டம் ஒரு 5 ஏக்கரா இருக்குங்க 4 ஏக்கரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க கிட்ட டைரக்டா போய் எடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தோட்டத்திலேயே எடுக்கும்போது காயோட ரேட் வந்து 25 ரூபா 27 ரூபா. அது வந்து பச்சை காயா இருந்துச்சுன்னா 25 27 அந்த ரேட்டு தாங்க எடுக்கிறாங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்ச காயா இருக்கு நம்ம பட்டறையில வச்சிருந்து அதுக்கப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அது குறைஞ்சபட்சமா ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. வியாபாரிகள் வந்து டைரக்டா வந்து நம்ம தோட்டத்துல எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ரேட்டுங்க. அதே வந்து டைரக்டா எடுத்துக்கிட்டு போகல நம்ம வந்து சந்தைக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா சேர்த்து வந்து கொடுக்குங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கு. அங்க வந்து நீங்க அதே இது காஸ்ட்டை வந்து பெட்ரோல் டீசல் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஓவராலா இது வந்து ஆயிடும். அது மட்டும் இல்லாம அந்த சந்தை நிலவரங்கள் படி பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 ரூபா வந்து இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாம போகுது. அதே இவங்க வந்து டைரக்டா கொள்முதல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 டு 65 ரூபாய்க்கு வந்து கொள்முதல் பண்ண முடியுங்க. அப்படி இன்னும் சாத்தியக்கூறுகள் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மேலும் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல உடனுக்குடனே அப்டேட் வந்து போட்டுட்டு இருக்கோம். இனிமேட்டு டெய்லியும் மறக்காம நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.